டைரக்டர் சார், கடைசி ஷெட்யூல். தகராறு பண்ணாம ஷூட்டிங் வாங்க சார். நானும் கடைசி ஷெட்யூல்ங்கிறதுனால தான் சொல்றேன், எனக்கு பணம் வேணும். 2 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்தா தான் டைரக்ட் பண்ண வருவேன். கொஞ்சம் கருணை காட்டுங்க சார். அத்தனை பேரும் காத்துக்கிட்டு இருக்காங்க. ஏதாவது ஏரியா வித்ததும் நீங்க கேட்ட பணத்தை கொடுத்துறேன் சார். ஷூட்டிங்னா மட்டும் உங்களுக்கு பணம் வரும். எங்களுக்கு கொடுக்கணும்னா ஏரியா விக்கணுமா? 10 வட்டிக்கு கடனை வாங்கியாவது உங்க பணத்தை தந்துடுறேன் சார். ஷூட்டிங் வாங்க சார். அதெல்லாம் முடியாது. 2 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்தா தான் நான் ஷூட்டிங் வருவேன். இத புரியுங்க சார். நீங்க கேட்ட 2 லட்சமா இது இருக்கு. ஷூட்டிங் வாங்க சார். மறுபடியும் பைனான்ஸ் கார்ல போய் விழுக வேண்டி வந்துருச்சு. முருகா, ஷூட்டிங் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிடும். சரிங்க சார். அஞ்சாப் யாரும் அசையக்கூடாது, கூச்சல் போடக்கூடாது, கத்தக்கூடாது, இடத்தை விட்டு நகரக்கூடாது. குடியா சூட்கேஸ குடுக்கலன்னா சுட்டுடுவேன். இந்த பணத்தை கொடுங்க சார். ஷூட்டிங்காக எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சார். ப்ளீஸ் சார். யாரு வெயிட் பண்ணா எனக்கு என்னடா? வாய மூடு. 10 வட்டி கடன் வாங்கின காசு சார். ப்ளீஸ் சார், பணத்தை கொடுத்துருங்க சார். நீ 20 வட்டி கடன் வாங்கி வை, திருப்பி வந்து மிரட்டி எடுத்துட்டு போறேன். சத்தம் வந்து தொலைச்சிடுவேன். நான் 10 வட்டிக்கு எவ்வளவு கருப்பட்டு கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வந்த பணத்தை திருட்டு என்ன சாத்திங்க? ஷூட்டிங் எப்படி யார் யா ப்ரொடியூசரு? சொல்லியா? சார், இந்த அவன் பணம். ஷூட்டிங் நடத்து. ரொம்ப நன்றி சார். தர்மம் சாகல. யோ, ஒழுங்கா போய் ஷூட்டிங் நடத்து. சரிங்க சார். வணங்க சார். எப்படி சார் நடிச்ச? நல்லா நடிச்சனா? ஒரு சூப்பர் கேரக்டர் ஒன்று கொடுங்க சார், பின்னி எடுத்துறேன். என்னது நடிச்சியா? சான்ஸா உனக்கா? கொஞ்ச நேரத்துல ஆட்டி படைச்சுட்டாயா எல்லாரும்? என்னாச்சு? ஒரே அடி ஆளை கொண்டுட்டீங்களா? என் நேரமே சரியில்லையா? என்னையா சிரமமாக நிக்கிறீங்க? என்னாச்சு பாருங்கயா. ஐயோ, இன்னைக்கு போலீஸ் கேஸ் தான் ஆக போகுது. தம்பி தம்பி தம்பி, கொஞ்சம் கண்ணை திறந்து பாருப்பா, முடிச்சு பாருப்பா. ஐயோ ஆண்டவா, என்ன செய்ய போறனோ எது செய்ய போறனோ தெரியலையே. சார், யோ கையை விடுங்க சார். இப்ப எப்படி சார் நடிச்சேன்? இன்னும் எப்படி எல்லாம் நடிக்கணும் சொல்லுங்க சார், நடிச்சு காட்டுறேன். எனக்கு ஒரு ஹீரோ சான்ஸ் மட்டும் கொடுங்க சார் ப்ளீஸ். ஐயோ, முதல்ல இவனை வெளிய பிடிச்சு தள்ளுங்கயா. ஐயோ ஐயோ, ஏன் ஹெல்மெட்யா? இந்தாப்பா. ஐயோ, பெட்டி கொடுக்குறேன். இந்த சீக்கிரம் புரியா, எடுத்துட்டு போயா. போயா போயா நீ. நண்பா, ரொம்ப அற்புதமா அருமையா நடிச்ச. அசத்திட்ட போ. சரி, அது இருக்கட்டும். உன் பேர் என்ன, ஊர் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? பேரு விஜய், ஊரு விஜயபுரம். பேரும் ஊருமே விஜயா? விஜயனாவே வெட்டினா? அப்ப இனிமே நமக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. சரி, அது இருக்கட்டும். நீ எங்க தங்கி இருக்கேன்னு தெரிஞ்சுக்கலாமா? நம்ம அடையார் 5 ஸ்டார் ஹோட்டல்ல அங்க. இந்த பணக்காரவங்க எல்லாம் தங்கி இருப்பாங்களே அங்கயா? ஆமாண்ணே. அடைய என்ன, நானும் பெரிய பணக்காரன் தான். நான் 2 தியேட்டருக்கு சொந்தக்காரன். ஏதோ இந்த நடிப்பு மேல ஒரு வெறி. ஊர்ல ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட விட்டா சவால். அதான் ஊரை விட்டு வாசலை விட்டு இப்படி நடிக்க வந்துட்டேன். எங்க அப்பா என்ன டிஎம்இ படிக்க சேர்த்து விட்டாரு. சரி, நான் டிஎஃப்டி படிச்சுட்டு நடிக்கிறது கம்பெனி சான்ஸ் கேட்டு அலைஞ்சிட்டு இருக்கேன். ஒன்னும் வேலைக்கு ஆக மாட்டேங்குது. பணம் காய்க்கிற மரம் கிடைச்சிருச்சு. அப்படியே பறிச்சு பறிச்சு தின்ட்டு பத்திரமா பாத்துக்கிற வேண்டியதான். அண்ணா, பணக்காரனா வேஷம் போட்டேன், பிச்சைக்காரனா வேஷம் போட்டேன். ஒருத்தனும் ஒரு வேஷமும் தரமாட்டான். அதான் துபாய் தூக்கிட்டேன். அண்ணா, எனக்கு ஏதாவது சான்ஸ் வாங்கி தர முடியுமா? சான்ஸ் கவலையே போடாத, கட்டாயம் நான் வாங்கி தர்றேன். ஆனா ஒண்ணு, 5 ஸ்டார் ஹோட்டல்ல இருந்து வேஷம் கேட்காத. ஆண்டாள் ரகுவா உனக்கு எல்லா உதவியும் நான் பண்றேன். இன்னைக்கு இருக்க பெரிய பெரிய நடிகர்லாம் இங்க இருந்து தான் அங்க போயிருக்காங்களே தவிர அங்க இருந்து யாரும் இங்க வரல. ஆகையினால நீ என்ன பண்ற நண்பா, இந்த என் அட்ரஸ். உன்னை மிகப்பெரிய நடிகராக்கி காட்ட வேண்டியது என்னுடைய வேலை. அது போதும். நடிப்பது என்னோட வாழ்க்கை, நடிப்பது என்னோட குறிக்கோள், நடிப்பது என்னோட லட்சியம், நடிப்பது என்னோட உயிர் மூச்சு. அதெல்லாம் கரெக்ட் தான். உலகமே ஒரு நாடகம் எடுன்னு அப்பவே ஷேக்ஸ்பியர் சொல்லிட்டு போயிட்டாரு. நாம எல்லோருமே நடிகர்கள் தான். ஆனா சம்பளம் தான் தனித்தனியா கொஞ்சம் முன்ன பின்ன வித்தியாசமா இருக்கு.
அதுதான் ஏன்னு புரியல. அது சரி, அடுத்து நீங்க ஆண்டாள் தெருவுல வந்து என்னை மீட் பண்றீங்க. சாரி மேடம். என்னையா சாரி போய்? இல்ல மேடம், அந்த டீ கடை பையன் தெருவை கிராஸ் பண்ண போக பொண்ணுங்களை இடிச்சு பாக்குறதே பொழப்பா வச்சிருக்கீங்க. எங்க முன்னால புத்த போல நடிப்பீங்க. இத பாரு, பார்த்து பேசு. உன்னை இடிக்கணும்னு எனக்கு ஒண்ணு தலையெழுத்து இல்ல. உன்னை உரசறதுக்கோ இல்ல கட்டி பிடிக்கிறதுக்கோ நான் ஒண்ணு இங்க வரல. உனக்கு எல்லாம் மேனேஜ்க்கு மீனிங்கே தெரியாது. யூ கண்ட்ரிபியூட். ஏயா இப்படி எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்களே, ஒருத்தராவது ஒரு வார்த்தை சொல்லக்கூடாது? நான் சொல்றேன் நண்பா, ஆண்டாள் தெருவுக்குள்ள நுழைஞ்சவன கூட்டத்தை கூட்டி அமக்கலப்படுத்திட்டியே. இனிமேல் இந்தியா பூரா, இந்தியா என்ன எந்த நாடு போனாலும் கூட்டங்களும் பின்னால சுத்துன்னு சுத்த போகுது. இந்த ஆண்டாள் தெருவில் இருந்துதான் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், சூப்பர் ஆக்டர் கமலஹாசன், புரட்சி கலைஞர் விஜயகாந்த், இளைய திலகம் பிரபு, நவரச நாயகன் கார்த்திக், உங்கள் சத்யராஜ், எங்கள் சரத்குமார், ஆக்ஷன் கிங் அர்ஜுன், கிராமத்து மின்னல் ராஜகிரன், இதுக்கு முன்னால் இரண்டு பெரிய தலைவர்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், செவாலியர் சிவாஜி, இவங்க பாதம் பட்ட இடம்பா. இந்த இடத்துல இருந்து நம்ம ரெண்டு பேரும் மீட் பண்ணிட்டோம்ல, இனிமேல் நம்மளும் பெரிய ஆளுதான், அசைக்க முடியாது. நான் சொல்வது என்னவென்றால், எப்பா கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு இப்படி 4 திசை ஒண்ணு சேர்ந்ததா கேள்விப்பட்டிருக்கியா? குழப்பம் ஆயிடுமே. அப்படி ஒண்ணு சேராதுனே. எங்க அங்க பாரு, இதுல ஒரு திசை நீங்களா? கிண்டல் பண்ணாதப்பா, ஒருத்தி வரல போல் இருக்கு. அந்த முன்னால வர்றாளே, அவ பேரு ரவுடி ராணி. இருக்கிற ரவுடி பேர் பூரா இவட்ட அடி வாங்கிட்டு போகும்போது வாயால ரெவண்டு லாரி மண்ணலிட்டு போயிருக்காங்க. இது போக இவளை கைக்குள்ள போட்டுக்கிட்டு பல பேரு காரியம் சாதிக்கணும்னு அலைஞ்சாங்க. ஆனா இவன் என்ன நினைக்கிறான், யாரையாவது காதலிச்சு தான் கையில போட்டுக்கணும்னு ஆள் தடிக்கிட்டு இருக்கா. அந்த வலையில் சிக்கி விடாதே ராஜா. அவளுக்கு பக்கத்துல ஒருத்தி வர்றா பாரு, சுருட்டு சுந்தரி. சுருட்டோ? அந்த சுருட்டு இல்லப்பா, இவனை நம்பி யாரு கூட போறாங்களோ அவங்ககிட்ட இருக்கிறத பூரா இவன் சுருட்டிட்டு போயிருவான். ஓ, அந்த சுருட்டா? அவளுக்கு பக்கத்துல இன்னொருத்தி வர்றா பாரு, பிஸ்கி விமலா. தண்ணி பார்த்து ஒரு ரவுண்டு போட்டா 3 பேரை தூக்கி போட்டு மிதிப்பான், 2 ரவுண்டு போட்டா 9 பேரை தூக்கி போட்டு மிதிப்பான். இப்படி ரவுண்ட் ரவுண்டா நீயே பெருகிக்க, என்ன கணக்குல கொஞ்சம் நான் வீக்கு. அப்புறம் நீ போனமே நம்ம சார் யாரு புதுசா இருக்காரு? அவர் யாரா இருந்தா உனக்கு என்ன? சாரு யாரு பாருன்னு பேசாம போறியா? சார் எங்க பெரியமாமன் சினிமா நடிக்கிறக்காக ஊர்ல இருந்து என்ன தேடி இங்க வந்திருக்காரு. இனிமேல் அவரை கூட்டிட்டு கம்பெனி அலையணும். பேசாம பொத்திட்டு போறியா? பாப்பா என் கண்ண மாட்டிக்கிட்டல. சார் சார் தண்ணி கேட்டீங்களா? ஆமாயா. தண்ணி எத்தனை பாக்கெட் சார் வேணும்? பாக்கெட்லயா? பக்கெட்ல தான் வேணும். பக்கெட்லயா? சார் தண்ணி என்கிட்ட பாக்கெட்ல தான் கிடைக்கும். முதல்ல எனக்கு குடிங்க, அப்புறமா நான் பக்கெட்ல கொண்டு வரேன். யோ என்ன அது? தண்ணி கேட்டா சாரா வேற அடிக்குது. ஆமா, சாரா தான் கொடுத்தேன். ஆந்திரா வர சுத்தமான சரக்கு வேணாம், தெருவெல்லாம் கேட்டு பாருங்க. யோ நான் குடிக்க தண்ணி கேட்டேயா? ஓ அந்த தண்ணியா? அது நம்மகிட்ட கிடைக்காது. ஆமா, நீங்க எதுக்கு இங்க வந்திருக்கீங்க? இதெல்லாம் செவத்துல எல்லாம் ஒட்டி வச்சிருக்கீங்க. நான் நடிக்க வந்திருக்கேன். இந்த அப்படி. ஓ அப்படியா? ரொம்ப சந்தோஷம். என் பேர் பாபு. இந்த சாராயம் போட்டெல்லாம் கஞ்சா விக்கிறது என் தொழில். காலையில யாரும் நான் டீ குடிக்க விட மாட்டேன். பாதி பேரை சாராயம் தான் குடிக்க வைப்பேன். இந்த தெருவை பத்தி எல்லாமே எனக்கு நல்லா தெரியும். சார் என்ன குடிகாரன் தப்பா நினைக்காதீங்க. குடிகாரன் தான் உண்மையா பேசுவான். இனிமே நான் உங்களுக்கு ஃப்ரெண்டா இருக்க விரும்புறேன். ஓகேமா, பாய் பாய். தோஸ் கை கொடு. தேங்க்ஸ். ஆனா இனிமே இந்த மேட்டர்லாம் எடுத்துட்டு இங்க வரக்கூடாது. ஓகே போ. எங்க படிக்கிட்ட காலங்கத்தான. The point is to need confidence and not qualification. You see, the country is running through a very bad law and order situation. The police are running, criminals are running, not catching. This particular situation is very bad for the country.
So the most important thing is not concentration, not qualification, but confidence. Am I right? என்னடி பாக்குற? என்னடா அவன் பைத்தியக்கார மாதிரி சிரிக்கிறான் பாக்குறியா? பைத்தியம் தாண்டி. தினம் ஒன்னையே நினைச்சும் பின்னாடி சுத்துனேனே, நான் பைத்தியம் தான். Hi dear, I love you. நான் உன்னை காதலிக்கிறேன். मैं तुमसे प्यार करता हूं. Oh, ఎంత బ్యూటీ ఫిగర్ ను. ఏమే? ఇన్ని భాషల మాట్లాడతాను. ఏ ఊరు నీవే? எந்த ஊரு நீ? தனியா புலம்ப விட்டுட்டேரு. பெண்ணே அபிராமி, அழகு தேவதையே, நான் காலமெல்லாம் உன்னை காணவே கண்களை பெற்றேன். எந்த மோதலுக்கும் பயமுறுத்தலுக்கும் நான் பயப்பட மாட்டேன். கல்லும் முள்ளும் நிறைந்த கரடு முரடான பாதையில நான் வருஷ கணக்கா நடந்து வந்திருக்கேன். ஏய் மிஸ்டர், நீயா? நான்சென்ஸ். பக்கத்துல படிக்க முடியல. கத்தி பேசி பழகணும்னா கடலுக்கோ குளத்துக்கோ போக வேண்டியதானே? நான் என் வீட்டுல நடிக்கிறேன், கத்தி பேசுவேன். உனக்கு ஏன் கோவம் வருது? பக்கத்துல இருக்கிற நாங்கெல்லாம் படிக்க வேண்டாமா? 24 மணி நேரமும் நடிக்கிறதா என்னோட சிந்தனை. நான் நடிக்கணும்னா கத்தி பேசி தான் பழகணும். நீ படிக்கணும்னா காதை பொத்திக்கிட்டு படி. என்னோட சுதந்திரத்துல நீ தலையிடாத. என்னோட சுதந்திரம் என்னன்னு நான் காட்டுறேன். அட. ஓஹோ. விஜய், இந்த போட்டோகிராஃபர் இருக்காரே சாதாரண ஆள்லப்பா, ரொம்ப ராசியான ஆளு. எப்படின்னு கேக்குறியா? மணிக்கொரிலா, நட்மா, ஸ்ரீதேவி, ஷில்பா செட்டி, நம்ம மீனா, நம்ம ரோஜா, இவங்கெல்லாம் இவர் கைப்பற்றலாம் டாப்ல இருக்காங்க. இவரு கை மேல பட்டதுனாலயா? இப்படி கைப்பட்டா செருப்படி வாங்கில செத்து போயிருப்பாரு. அது இல்ல, கேமரால இருக்கு சுவிட்ச் இருக்கு பாரு, அதுல கைப்பற்றனாலும் சொல்ல வந்தேன். ஓ அப்படியா? இப்ப நான் என்ன செய்யணும்? அதான் இப்ப நான் சொல்ற மாதிரி நீ போஸ்ட் கொடுக்கணும். ஓகே சரி. ஓகே கேக்கே. இப்பயாச்சும் டைரக்ட் பண்ற வாய்ப்பு கிடைச்ச. இப்ப இந்த ரைட் கால தூக்கிட்டு லெஃப்ட் கால பின்னால தோல்ல தூக்கி போடு. டேய் போஸ்பா. எந்த காலு? இந்த கால தூக்கு, இந்த கால பின்னால போடுன்னு. டேய் எப்படிடா போடுறது? எப்படியே தலைகாலம் ரெண்டு காலம் தூக்கி நில்லுப்பா. போட்டோ வேணுமா இல்லையா? நீ நடிக்க வேணாமா, பெரிய ஆளா வேணாமா, ஏன் பஞ்சம் தீர வேணாமா? கொஞ்சம் சார் முகத்தை ரெடி ரெடி சார். ரெடி ரெடி ரெடி. என்ன சார் கிளிக் பண்ணும்போது முகத்தை சொல்லிச்சிட்டீங்களே? முகத்துல ஏதோ ஒளி பட்டுருச்சு. அட அது வேற ஒண்ணும் இல்லப்பா, சூரிய ஒளியா இருக்கும். ரெடி 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 ரெடிப்பா. ரெடி. என்னப்பா அது மறுபடியும் கண்ணை சுருக்கிட்டு? மறுபடியும் ஏதோ ஒளி பட்டுருச்சுன்னா அது ஒளிமயமான எதிர்காலம் எங்க இருந்து தெரியுது போல் இருக்கு. ஏன்னா போட்டோகிராபர் ராசியானவர் சொன்னல, அதான் போல் இருக்கு. ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப். ஒளி எங்க இருந்து வருதுன்னு தெரிஞ்சு போச்சு. அந்த ஒளிமயமான எதிர்காலம் எதிர் வீட்டு மொட்டை மாடியில இருந்து வருது. இந்த வந்துடுறேன். என்ன கிண்டல? ஒரு அழகான இளைஞனை ஹீரோ ஆக்குறதுக்காக அவன் என்ன படாத பாடு விட்டு போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கா. நீ என்னமா கண்ணாடி எடுத்து மூஞ்சில காட்டுறிய? இது ஏன் மொட்டை மாடி, ஏன் கண்ணாடி? நான் எங்க வேணாலும் காட்டுவேன். அதை கேட்கறதுக்கு நீ யாரு? உன் கண்ணாடியை நீ எங்க வேணாலும் காட்டு, ஆனா ஏன் ஹீரோ மூஞ்சில காட்டாத. உன் வயசுல பொண்ணெல்லாம் கண்ணுதான் அடிக்கும், நீ கண்ணாடியால அடிக்கிறிய? மானம் வேளாண்ட வச்சுக்க. உன் கண்ணாடிய ஒரே அடியில நொறுக்கிடுவேன். நொறுங்க நொறுங்க. நேத்து நான் படிக்கும் போது நீ டிஸ்டர்ப் பண்ணல, அதான் இப்ப நீ போட்டோ எடுக்கும் போது நான் டிஸ்டர்ப் பண்றேன். மூஞ்சிய பாரு. என்ன வேணும்? மாப்பிள சான்ஸ் பிடிக்க கிளம்பிட்டாப்ல இருக்க. மருமகளையா ஏத்தி அழைச்சிட்டு போ. பின்சிட்டு காலியா தான் இருக்குதா. ஷீ இஸ் லக்கி கேர்ள். அவ கை உங்க மேல பட்டா நீங்க எங்கேயோ போயிருவீங்க. ஏறு ராணி ஏறு. ஏய் வரும்போது ஒரு ½ வாங்கிட்டு வாடி. இவங்களோட பெரிய தொந்தரவா போச்சுப்பா. பாத்தியா, இத பாத்தியா? உன் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்க? கொஞ்சமாவது அறிவு வேண்டாம். நான்சென்ஸ். நானும் ஆரம்பத்துல இருந்து பார்த்துட்டே இருக்கேன். என்ன ரவுடிசம் பண்றியா? இத பார், அன்னைக்கு நான் படிக்கிறத கெடுத்தேன், இப்ப நான் படிக்க கூடாதுன்னு கெடுக்கிறேன். நான் ரவுடிசம் பண்ண ஆரம்பிச்சா உன்னால ஒரு நிமிஷம் கூட தாங்க முடியாது. வார்ன் பண்றேன், மைண்ட் இட். திவ்யா, ஏய் யார் மணி? போடி வெளிய. ஏய், பொண்டாட்டி ஏதாவது வாடி போடின்னு பேசுவாங்க, நீனு போடின்னு சொல்லிட்ட. அப்போ நான் பொண்டாட்டி தானே? ஆமா, நீ சோப்பு போடல பெரிய ஆளுன்னு கேள்விப்பட்ட.
அது எப்படி உனக்கு தெரியும்? ஊர்ல அதான் பேசிக்கிறாங்க. ஆ. நான் உனக்கு சோப்பு போல வந்தா நீ பாட்டு குளிச்சுட்டு வந்து நிக்கிற. சரி வா, இன்னொரு தடவை போய் குளிக்கலாம். குளிக்கிறத பத்தி ஒண்ணும் இல்ல. உங்க அம்மா வருவாங்களா? எதுக்கு? உங்க அம்மாக்கு சோப் போடலாம்டா. முதல்ல நான் போடுறேன் வா. யாரோ விடுமா. வெகு பணங்கிறல வாயா. உனக்கு இங்க என்னடி வேலை? தெருவுல தான் தொந்தரவுனா வீட்டுக்குள்ளேயுமா? யோ, நான் பொண்ணாவும் இருக்கேன், லட்சணமாவும் இருக்கேன். அதனால தான் புருஷன் வேணும்னு உன்னை தேடி வந்திருக்கேன். எனக்கு என்னையா குறைச்சு? யோ, அப்படி கொஞ்சம் மேல வாயா. மொத்தத்துல ஐஸ்வர்யா ராய் மாதிரி இல்ல, கொஞ்சம் இடிக்கணும், அப்படியே கொஞ்சம் இடுப்புல ஊறல் பண்ணணும், கொஞ்சம் கிள்ளணும். இதெல்லாம் விட்டுட்டு என்னமோ அந்த மொட்டை மாடியில எவ்வளவு சைட் அடிக்கிறாமே. எப்ப? என்ன வளர்ற? உன்னோட பெரிய ராவடியா போச்சு. நான் ராவடி பண்ண வரலையா, உன்னை லவ் பண்ண தான் வந்திருக்கேன். இத பாரு, நான் நடிக்க வந்திருக்கேன். வீணா இங்க விளையாடாத. கெட் அவுட். யோ, எனக்கு கோவப்பட தெரியும்யா. தோல் சிவப்பா இருக்கான்னு மட்டும் பார்க்காத, ஆளு கரெக்டா இருக்கான்னு பாரு. நான் கட்டினா ஒன்ன தயா கட்டிக்குவேன். யார் அவ இம்ச பண்ணிக்கிட்டு? ச்சே. என்ன சார், ஊருக்கு கிளம்பிட்டீங்களா? அட போப்பா, இவ்வளவு நிமிஷம் தாங்க முடியல. நான் நடிக்க வந்திருக்கேன். ஆமா, என் தொழில் காதல் இல்ல. அவன் என்னடா ராட்சசி மாதிரி நடந்துக்கிறா, திவ்யா என்னடா பொறுக்கி மாதிரி நடந்துக்கிறா. நோ, திவ்யா பத்தி அந்த வார்த்தை சொல்லாதீங்க சார். இந்த தெருவுல யார பத்தி வரான்னு சொல்லுங்க சார். ஆனா திவ்யா பத்தி தப்பா சொல்லாதீங்க சார். ஆமா, அவ பெரிய தேவதை. இல்ல விஜய், இந்த தெருவுல எல்லாரையுமே எனக்கு தெரியும், எல்லாரோட சரித்திரமும் தெரியும். ஆனா திவ்யா பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் விஜய். திவ்யா 10 பூக்களுக்கு நடுவுல தனியா தெரியுற ரோஜா பூ மாதிரி விஜய். அவளுக்கு ரவுடித்தனம் தெரியாது, ராவடித்தனமும் தெரியாது. அடக்கமான பொண்ணு. இந்த தெருவுல அவளை அதிகமா பார்க்கவே முடியாது விஜய். ஆனா அவ கூண்டுக்குள்ள மாட்டிக்கிட்ட குருவி மாதிரி கணேசகிட்டையும் அவங்க அக்கா கிட்டையும் மாட்டிக்கிட்டு தவிக்கிறா விஜய். நீ எப்படி நடிப்பு லட்சியமா வச்சிருக்கியோ அதே மாதிரி திவ்யா படிப்பு லட்சியமா வச்சிருக்கா. கொள்கையில வித்தியாசம் இருந்தாலும் உங்களோட லட்சியத்துல ஒரு ஒற்றுமை இருக்கு பாத்தியா? அவளோட நல்ல மனசுக்கும் நல்ல நடத்தைக்கும் நல்ல புருஷன் கிடைக்கணும்னு ஆண்டவன்கிட்ட நான் பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கேன் விஜய். விஜய், நீ எப்படி நடிப்பு லட்சியமா வச்சிருக்கியோ அதே மாதிரி திவ்யா படிப்பு லட்சியமா வச்சிருக்கா. உங்களோட கொள்கையில வித்தியாசம் இருந்தாலும் லட்சியத்துல ஒரு ஒற்றுமை இருக்கு பாத்தியா? திவ்யா, ஐ லவ் யூ. உனக்கு வேற வேலையே இல்லையா? Stupid. இந்த தம்பி, எனக்கு பெட்ரோல் போடு. டேய், முதல்ல நான் தானே வந்தேன், எனக்கு போடு. ஏய், அடியில இருக்கேன் உனக்கு. நானே முதல்ல பில்லு கொடுத்தேன், எனக்கு போடியா? டேய், கையில நான் தானே பணம் கொடுத்தேன், எனக்கு போடு. சரி, நான் உனக்கு விட்டு கொடுக்குறேன். நீ என்ன பார்த்து ஐ லவ் யூன்னு சொல்லு, நான் உனக்கு முதல்ல பெட்ரோல் போட சொல்றேன். ஓ, லவ் செட்டப்பா. 2 பேத்துல யாருக்கு முதல்ல போறது நீங்களே முடிவு பண்ணுங்க, வந்து போடுறேன். உனக்கு அறிவு இருந்தா இப்படி எல்லாம் பேச மாட்டேன். பைத்தியமாயிட்டேன். உன் மேல பைத்தியமானது உண்மைதான் திவ்யா. காதல் பைத்தியமாயிட்டேன். உன்னை என்ன பண்ற பாரு. என்னமா இது ஒரு ஆம்பளை மேல இப்படி பெட்ரோல் அடிக்கிறியே? பத்தி பட்டி இருந்தா கொடுத்து விடு. கலிகாலம் கலிகாலம் எல்லாம் தலைகளா மாறி எடுத்து ஆம்பளையா அடங்கி போறான், பொம்மநாட்டி போக்குறாயிட்டா. என்னதான் பண்ணிட்டு இருப்பா? திவ்யா, ஐம் வெரி சாரி திவ்யா. ஒரே டிராபிக்கா, அதான் 10 நிமிஷம் லேட் ஆயிடுச்சு. கோச்சிக்காத திவ்யா. இப்படி நீ கோச்சிக்குவேன்னு தெரிஞ்சுதான் அத்தை கிட்ட நம்ம லேட்டா வருவோம்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். சார் சார் பாருங்க சார், என் அத்தை பொண்ணுதான் 10 நிமிஷம் லேட்டா வந்ததுக்கு என்ன இந்த பாடு படுத்துறா. உன்னை பார்த்தாலே தெரியறதே பொண்ணா லட்சணமா. அடக்கமா போமா, போமா போ. பேசாம போமா. வா வா, அவங்கதான் சொல்றாங்கல்ல. போமா போ. என்ன திவ்யா அடம் பிடிக்கிற? வா போலாம். இப்ப நம்ம எங்க போறோம் தெரியுமா? சுடுகாட்டுக்கு. எதுக்கு? உன்னை புதைக்க. சரி அப்படியே செய். ஆனா என்ன பார்த்தா ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு செய். உன்னை நீங்க half an hourக்கு முன்னால வந்திருந்தீங்கன்னா எனக்கு இந்த அவமானமே நடந்திருக்காது.
குரங்கு கையில பூமாலை கடிச்ச மாதிரி என்ன ஆக்கிட்டான் தெரியுமா? சேச்சே, அவமானமா போச்சு. எங்க போனாலும் அவனோட எனக்கு டார்ச்சர் டி. உனக்கு டார்ச்சர்னா எனக்கு மாட்டி விடேண்டி. ஏண்டி, அவன் என்ன புரோக்கர் வேலையா பண்றா? உன் பல்ல உடைப்ப. முதல்ல உன் புடவையை சரி பண்ணிக்கொடி. ஏய், இது பாருடி குரங்கு. ஏய், இது எங்க தெரு குரங்குடி. இது எப்படி இங்க வந்தது? என்னது இது? நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க? யூ பிளடி, என்னோட பலம் தெரியாம என்ன நீ துரத்திட்டு இருக்க. உனக்கு அறிவே கிடையாதா? சார் சார் பாருங்க சார், எவ்வளவு கோபப்படுற அந்த பொண்ணு. அதான் கோபப்பட்டானா? என்னை விட ஒரு அழகான காதலன், நல்ல புருஷன் இந்த பொண்ணு கிடைப்பானா? சொல்லுங்க சார். அட சொல்லுங்கம்மா. அடுப்பங்கரைக்கு அருமையானவரே பிடிச்சு போட்டுக்கம்மா. பார், எத்தனை பேர் சிபாரிசு பண்றாங்க. ஒரு ஐ லவ் யூ சொல்ல சொல்றேன். உன்னை என்ன பண்றேன்னு சொல்றேன். நான் உன்னை அனுதாபத்துல பார்க்க வரல. இனிமே நீ அடி வாங்க கூடாதுன்னு எச்சரிக்கை பண்ணதான் வந்தேன். நாளைக்கு பீச் பக்கத்துல இருக்கிற பாறைக்கு வா. உன்னை நான் சந்திக்க விரும்புறேன். என்ன நம்மால இன்னும் காணுமே. சாரி விஜய், வரது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ரொம்ப நேரமா வெயிட் பண்றீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. விஜய், என்னோட ஃபேமிலி பத்தி உங்களுக்கு தெரியாது. ஒரு குழப்பமான குடும்பம். அதுல நான் ஒரு ஜெயில் கைதியாவும் இருக்கேன், சிறந்து வேலையில சிக்கின பூச்சியாவும் இருக்கேன். என்ன பாக்குறீங்க? உண்மைதான். எங்க வீட்டுல இருக்காங்களே எங்க அம்மா, அவங்க எனக்கு அம்மாவும் கிடையாது. எங்க அம்மாவுக்கு எங்க மாமா தம்பியும் கிடையாது. அப்புறம் என்ன நடிகையாக்கி சம்பாதிக்க நினைக்கிற கூட்டம் அது. நான் யாருன்னு எனக்கே தெரியாது. சப்போஸ் நான் உங்களை காதலிச்சு நமக்கு கல்யாணம் ஆகி நாளைக்கு மருமகளா உங்க வீட்டுக்கு வந்தேன்னு வைங்க. உங்க அம்மாவுக்கு என் குடும்பத்தை பத்தி ஏதாவது தெரிஞ்சு போச்சுன்னா நான் வீட்டுக்குள்ள இருந்து வாசப்படிக்கு வந்துருவேன். நீங்க வீட்டுக்குள்ளேயே இருப்பீங்க. அடுத்து நீங்க ஈஸியா என்ன சொல்வீங்க தெரியுமா? டைவர்ஸ்னு. என் மனசுக்குள்ள இருக்கிற வைராகியம் என்ன தெரியுமா? நான் கட்டிக்க போற புருஷனை தான் காதலிக்கணும். அது மாதிரி உங்களால இருக்க முடியுமா? நீங்க நடிக்கிறத உயிர் மூச்சா வச்சிருக்கீங்க.
நான் படிக்கிறத உயிர் மூச்சா நினைக்கிறேன். நாம 2 பேரும் எப்படி இணைய முடியும் நீங்க எதிர்பார்க்கறீங்க? எனக்கு பிடிக்காத ஒரே ஒரு விஷயம் எங்க தெருவும் அந்த நடிப்பும் தான். அதை உங்களால உதறி விட்டுட்டு என் பின்னால வர முடியுமா விஜய்? யோசிச்சு ஒரு முடிவு சொல்லுங்க. நான் வரேன். திவ்யா, உங்க வீட்டை பத்தி சொல்ற தைரியம் உனக்கு இருந்தது, அதே மாதிரி உன்னை ஏத்துக்கிற தைரியம் எனக்கு இருக்கு. சோ ஐ லவ் யூ என்னால சொல்ல முடியும். நீ கோயிலுக்கு போனாலும் சரி, குளத்துக்கு போனாலும் சரி, யார் உன்னை பார்த்தாலும் மனித யதார்த்தத்தை மாத்த முடியாது. என்னோட பகுத்தறிவுக்கு நீ எனக்கு மனைவி, அது என்னால் சொல்ல முடியும். நான் யாரை மனைவி ஆக்கணும்னு நினைச்சனோ அவளைத்தான் நான் காதலிச்சேன். அதனால தான் உன்னை காதலிச்சேன். என்னால சொல்ல முடியாத ஒரே ஒரு விஷயம் இந்த லெட்டர்ல இருக்கு. திவ்யா, எனக்கு நடிப்பு ஒண்ணுதான் என் கண் முன்னால நிக்குது. நான் நடிக்க வந்தது என் வாழ்க்கையோட லட்சியம். அது மட்டும் இல்ல, நண்பர்கள் மத்தியில விட்ட சவால், அதை என்னால் இழக்க முடியாது. நடிப்பு எனக்கு உயிர் மூச்சுன்றதுனால சாரி திவ்யா. I love you. விஜய், 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 நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. என்னோட வாழ்க்கை பிரச்சனை இது. Don't disturb me. Please. I'm sorry. I'm very sorry திவ்யா. நான் தெரியாம லவ் பண்ணிட்டேன். என்னோட லட்சியத்துல நான் உறுதியா இருக்கணும். நான் பெரிய நடிகனா வரணும். அதை நீ எனக்கு ஞாபகப்படுத்திட்ட. ரொம்ப தேங்க்ஸ். நோ விஜய், உங்களோட அந்த லட்சியம், உங்களோட அந்த கொள்கை, அதுல நீங்க உறுதியா இருக்கிறதுனால தான் நான் உங்களை லவ் பண்றேன். அதுக்காக தான் தேங்க்ஸ் சொல்றீங்களா? என்னோட வாழ்க்கையே படிப்புன்னு நினைச்சிட்டு இருந்த என்ன வழியில வந்து வம்பு கிழத்தீங்க. வீடு விட்டா காலேஜ், காலேஜ் விட்டா வீடுன்னு நினைச்சிட்டு இருந்த என்ன நீங்க தெரு தெருவா துரத்தி லவ் பண்ணீங்க. அதுக்கு தான் இப்ப தேங்க்ஸ் சொல்றீங்களா? தேங்க்ஸ் சொல்றது உங்களுக்கு அவ்வளவு ஈஸியா போச்சா விஜய்? ஒண்ணு தெரிஞ்சுக்குங்க, உங்களாலதான் எனக்கு தூக்கமே போச்சு. என்னோட மனசையும் கெடுத்துட்டு ரொம்ப தேங்க்ஸ் சாரின்னு சொல்றதெல்லாம் உங்களுக்கே நியாயமா இருக்கா விஜய்? நான் சந்தோஷப்படுறதும் சாக போறதும் எல்லாமே உங்க கையில தான் இருக்கு. திவ்யா, நான் உன்னை லவ் பண்ண உண்மைதான், இல்லைன்னு சொல்லல. உன்னோட லட்சியத்துல நீ உறுதியா இரு, என்னோட லட்சியத்துல நீ உறுதியா இருக்க விடு. இதுதான் உங்க முடிவா? ஆமா, இதுல எந்த வித மாற்றமும் கிடையாது. உங்க முடிவை சொல்லிட்டீங்க, ஏன் முடிவு என்னன்னு தெரிஞ்சுக்கங்க. நான் எங்கேயாவது போய் முட்டி மோதி சாக போறேன்.
ஓயாத இந்த அலைகள் மாதிரி நம்ம காதலும் ஓய போறதில்ல. வாழப்போற நம்ம காதலுக்கு எதிர்ப்புங்கிற பேர்ல உங்க மாமா, உங்க அம்மா, அந்த சேட்டு அத்தனை பேரை நமக்கு சாதகமா தண்டவாளத்தை போட ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம வாழ்க்கைன்ற ரயில் பெட்டியில ஏறணும்னா எந்த போராட்டம் வந்தாலும் அதை சந்திக்க தயாரா இருக்கணும். போராட்டம் எதிர்ப்புன்னு எது வந்தாலும் அதை சந்திக்கிற முதல் ஆளா நான் இருப்பேன் விஜய். வெரி குட் திவ்யா. காதலுக்கு காலங்காலமா யாரும் பட்டு கம்பளம் விரிச்சது கிடையாது. அது மனசுல வெறிய உண்டாக்கி விஸ்வரூபம் எடுக்கிற சமாச்சாரம். அதனால தூக்கமும் போயிடும், ஏக்கமும் அதிகமாயிடும். ஏய், என்ன உனக்கு ஏக்கம் அதிகமாயிடுச்சா? அவன் உங்களுக்கு என்ன உறவு? மாமனா மச்சானா? என் மாமன் கிட்ட சாராயம் வித்துக்கிட்டு இருந்தான். கஞ்சா, பான் பரா, கபின் எல்லாமே விற்பான். தெரு பொறுக்கி மட்டும் இல்ல, தெருவுல இருக்கிற பசங்களை எல்லாம் கெடுத்துக்கிட்டு இருந்த பொறுக்கி அவன். அதுக்கு காரணம் உன் மாமன் தான். அவனை கெடுத்ததும் உன் மாமன் தான். என் மாமனாவே இருக்கட்டுமே, அவன் நேத்து உங்களோட பழகினதுனால உடனே போலீஸ்ல போய் ஜாமீன்ல எடுக்கணுமா? சரி, கொள்ளை வைக்கிற அளவுக்கு அவன் என்னங்க பெரிய ஆளு? அவன் மகா மோசமானவன். எப்ப பார்த்தாலும் அவன் என்ன பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருப்பான். ஏன் சிரிக்கிறீங்க? அவனை ஏன் பார்த்தேன் தெரியுமா? உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும் தான். அது மட்டும் இல்ல, உன்னோட குடும்ப சூழ்நிலையை சொல்லி உன்னை காதலிக்க வச்சதே அவன் தான். அப்படிப்பட்ட பாபுவுக்கு நான் கொல்லி வச்ச தப்பா? I'm really very sorry, Vijay. டேய், எவன்டா வீட்டை பூட்டி பொருளாம் தூக்கி வெளியே போட்டது? தைரியம் என்ன, நேர்ல வாங்கடா, வாங்கடா. அப்புறமா வந்து கவனிச்சுக்கிறேன். எனக்கு ரெண்டுல ஒண்ணு தெரிஞ்சாகணும். நீ நடிக்க வந்தியா காதலிக்க வந்தியா? முதல்ல நடியா, அதுக்கப்புறம் காதல் அதுக்குள்ள வந்தே தீரும். ஒண்ணு நம்பி 80 கம்பெனிக்கு ஆல்பம் கொடுத்திருக்கேன். உனக்கு நடிப்பு வராம இப்பயே சொல்லியா? நான் அந்த குரங்க வச்சுக்கிட்டு கரணம் போடுறாமையா, கடலை தள்ளுறாமையா, காவடி தூக்குறாமையான்னு வித்த கடையாச்சும் போட்டுக்கிறேன். அப்படி ஒண்ணு நீ கொடுக்குற மேனேஜர் புத்தியா எனக்கு தேவையில்லை. மேனேஜர் நீ? ஏன்? ஒண்ணு இல்லப்பா. உனக்கு காதல் வேணும்னா வெளியூர் வெளிநாட்டுல போய் காதலியா? அதை விட்டு அடுத்த வீட்டு பொண்ணு, அதுவும் கடைசி கட்ட போற பொண்ணு போய் பிக்கப் பண்ணா விடுவாங்களா அவங்க? புழைக்க வந்ததுல தேவையாது. அன்னைக்கு உன்னை கொத்து போட்ட மாதிரி கொத்தி விட்டுருக்காங்க, அதையும் மறந்துட்ட. உன்னை எப்படித்தான் நிறுத்துன்னு எனக்கு இன்னும் தெரியலையே. நான் சொல்றது கேள்றான். இந்த காதல் இதெல்லாம் விட்டு முதல்ல வந்த வேலையை பாரு. நாளில இருந்து நான் வந்த வேலையை கவனிக்கிறேன். அம்மா, நான் காலேஜ் போயிட்டு வரேன். சாயந்தரம் வந்துருவா. சரி.
யாரும் வெளியே போக கூடாது. கான்ஸ்டபிள்ஸ், Yes, sir. அந்த பெட்ரூம்ல போய் பாருங்க. பீரோ செக் பண்ணுங்க. ஏங்க என்ன இதெல்லாம்? உங்களுக்கு என்ன வேணும்? போதை பொருள், கஞ்சா பொட்டலம், பாக்கெட் சாராயம், இதெல்லாம் எங்க வச்சிருக்கான் உன் தம்பி? எனக்கு அதெல்லாம் தெரியாதுங்க. எனக்கு தெரியும். இப்ப எங்க போயிருக்கான்? சார் பாத்துட்டு சார் எதுவும் கிடைக்கல. பாத்துட்டேன் சார், ஒண்ணும் கிடைக்கல. சரி சரி, உங்களை ஸ்டேஷன்ல வச்சு விசாரிச்சா எல்லாம் ஐயோ, என் பொண்ணை விட்டுடுங்க. என் பொண்ணை விட்டுடுங்க. திவ்யா, ஐயோ, என் பொண்ணை விட்டுடுங்க. திவ்யா, ஐயோ, திவ்யா. என்னை எங்க கூட்டிட்டு போறீங்க? அதெல்லாம் போக வேண்டிய இடத்துக்கு தான் போறோம். நீ கையையும் வாயையும் பொத்திக்கிட்டு கம்முன்னு வா. மிஸ்டர், இந்த கையை தொடர வேலையில எங்க வச்சுக்காதீங்க. ஒரு இன்ஸ்பெக்டரா மரியாதையா நடந்துக்குங்க. சாரி, ஐ எம் வெரி சாரி. ஆமா, உங்க தெருவுல நீ பெரிய அழகியாமே, அது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். ரொம்ப திமிரு பிடிச்சவளாமே. உங்க டியூட்டி அது கிடையாது. கோச்சிக்காதம்மா. நீ யாரையா லவ் பண்றியா? மைண்ட் யுவர் ஓன் பிசினஸ். என்னோட பிசினஸ் இதுதான். கையை ஏய், ஐயோ, கையடா, கையடா. விஜய், நீங்களா? ஆ, கொஞ்சம் கூட அடையாளமே தெரியலையே. இந்த விஜய் நல்லாவே நடிப்பான், தெரிஞ்சுக்க. சரி வாங்க, நம்ம 2 பேரும் இப்படியே ஊருக்கு ஓடி போயிடலாம். இப்படியே வா. இப்படியே போனா ஊருக்குள்ள உதைச்சு ஓரம் கட்டிடுவாங்க. இந்த மிடி, சுடிதார், மேக்ஸி இதெல்லாம் உதவே உதவாதுமா? பின்ன அங்க என்ன உடுத்தணும்? எதுவுமே உடுத்தாமலும் இருக்கலாம், ஆ? சேலைய தவிர. அதுவும் 16 முழ சேலையா இருக்கணும். Beautiful place. விஜய், ரொம்ப பசிக்குது விஜய். எங்கேயாவது சாப்பிட இடம் பாருங்களேன். கொஞ்சம் பொறுத்துக்க, எங்கேயா கிடைக்குதான்னு பாப்போம். விஜய், அங்க பாருங்களேன், குடிசை. அங்க போய் ஏதாவது கேட்போமா? ஆ. பாட்டி, நாங்க ரொம்ப தூரத்துல இருந்து வரோம். ஏதாவது சாப்பிட கிடைக்குமா? நான் எதுவும் சமைக்கலப்பா. எல்லா சாமானும் வீட்டுக்குள்ள இருக்கு. நீங்களே சமைச்சு நல்லா சாப்பிடுங்க. ரொம்ப தேங்க்ஸ் பாட்டி. வா, தூரம் சொல்லுப்போம். நல்ல பாட்டி. அடடே, இங்க பேர்ட்ஸ் எல்லாம் இருக்கே. ஆமா, அதெல்லாம் அடிச்சு சாப்பிடறதுக்குள்ள ரொம்ப லேட் ஆயிடும். அங்க பார், கண்டாங்கி சேலை எடுத்து கட்டிக்க. இங்க பார், காய்கறி. சீக்கிரம் சமைக்க ஆரம்பி, பசிக்குது. என்னது, சமைக்கணுமா? நானா? ஐயோ, எனக்கு சமைக்க தெரியாதே. பின்ன என்ன தெரியும் உனக்கு? எனக்கு லவ் பண்ணதான் தெரியும். ஓ, லவ் பண்ண தெரியுமா உனக்கு? எங்க சொல்லிவிடு பாப்போம். அப்பாடா, காதல் மேடு பள்ளத்துல டச் பண்ணிட்டு இப்ப என் மனசையும் டச் பண்ணிச்சு திவ்யா. சரி சரி, விடுங்க, நான் சேலை கட்டிக்கணும். போ, எப்படி சேலை கட்டன்னு பாக்குறேன். திவ்யா, கஷ்டப்பட்ட காதலுக்கு தான் ருசியும் தெரியாது, பசியும் தெரியாது. ஆமா விஜய், ஆனால்தான் நீங்க சமைச்சு நான் சாப்பிடுறது உப்பும் தெரியல, புளியும் தெரியல. மொத்தத்துல காதலுக்கு கண்ணே இல்ல. செஜரா படுப்போம். ஒரே தட்டுல சாப்பிட்டோம், ஒரே பாயில படுத்துருவோம். என்னது, ஒரே பாயிலியா? ஆமா, அதுல என்ன தப்பு? அந்த தப்பு 1000 பேருக்கு மத்தியில நடக்க வேண்டிய சமாச்சாரம். என்னது, 1000 பேர் நடுவுலையா? அசிங்கம் அசிங்கம். ஐயோ, நான் அதை சொல்லல, நம்ம கல்யாணத்தை பத்தி சொல்றேன். ஓ, கல்யாணம் பண்றது தப்புனா அப்ப ஒரே பாயில படுக்கிறதா ரைட். வா வா வா, வந்து படு வா. நோ 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 நோ. நீங்க அங்க, நான் இங்க. திவ்யா, என்னது இது? அது ஒண்ணு இல்லைங்க, அடுப்பு கறி. இங்க வா பாக்கலாம். ஆ. எவ்வளவு அழகா இருக்கு பார். இது என்ன தெரியுமா? மச்சம். உனக்கு மச்சம் இருக்கா? இருக்கே. எங்க காட்டு. ம்ஹும். காட்ட மாட்டேன். நீ காட்டு, நான் பார்த்தே ஆகணும்.
அது இருக்க வேண்டிய இடத்துல இருக்கு. எங்க இருக்கும்? விஜய், ஐயோ எனக்கு பயமா இருக்கு. இப்படி எல்லாம் ஓட்டாதீங்க. அதோ போறாங்க. அப்பா, அரசனையும் கைவிட்டாச்சு, புருஷனையும் கைவிட்டாச்சு. இப்ப என் பொழப்பு நடுத்தெருவுல அம்போன்னு நிக்குது. உன்னை நம்பி இருந்த பொழப்பும் கெட்டு போச்சு, அந்த குரங்க நம்பி இருந்த பொழப்பும் கெட்டு போச்சு. 5 ஸ்டார் ஹோட்டல்ல இருந்த ஒன்ன ஆண்டாள் தெருவு கூட்டி வந்த பத்தியா? அது ஏன் தப்புப்பா, ஏன் தப்பு? என்ன சொல்ற நீ? என்ன சொல்ற? நடிப்பு தான் என் வாழ்க்கை, நடிப்பு தான் என் லட்சியம், நடிப்பு தான் என் உயிர் மூச்சுன்னு சொன்னேன்ல, அதைத்தான் சொல்றேன். ஆண்டாள் தெருவுக்கு வந்தவன காதலிக்க ஆரம்பிச்சு இல்ல, அதையும் தான் சொல்றேன். உனக்காக எத்தனை கம்பெனி ஏறி இறங்குன, எத்தனை பேர் செருப்பு கொண்டு அடிச்சு வெளியே தள்ளி விட்டான். பாத்துக்கு தானே இருந்த, இறக்க முடியல உனக்கு. உன்னால என் பொழப்பே போச்சுடா. டேய் சும்மாடா. சும்மாரா, சும்மா இருக்கிறதுக்கு நான் ஒண்ணு சொல்ற கிட்டவல்லடா, ரோசம் உள்ளவன். டேய் வேலு, நீ பேசுறதுக்கு எல்லாம் இருக்கு, ஜாக்கிரதை. சபா, எனக்கு பேசுறதுக்கு எல்லாம் இருக்கு, ஒத்துக்கிறேன். ஆனா உன் காதலிக்கு எல்லையே இல்லாம போச்சே, அதுக்கு என்ன சொல்ற பண்ணிக்கு? என்ன சொல்ற? அவன் நடிக்க போயிட்டான், ஹீரோயினியா. இருக்காது, நிச்சயம் இருக்காது. அவன் கதாநாயகி கார்ல போய்கிட்டு இருப்பா, நீ பஸ் ஸ்டாப்ல நின்னு டாட்டா கட்டி வேடிக்கை பார்த்துட்டு நின்று.
அப்படி நான் சொல்றது பொய்யா இருந்தா நாளை காலையில ஏஎம் ஸ்டுடியோல போய் பாரு, நடிச்சுக்கிட்டு இருப்பான். ஆனா ஒண்ணு, உன் சவகாசம் எனக்கு தேவையில்லை. நான் இந்த குறைஞ்ச வச்சுக்கிட்டு ராமா ராமான்னு ரோடா திரியிறேன். புலம்ப விட்டுக்கிறடா, புலம்ப. இல்ல விஜய், திவ்யா நடிக்கதான் போயிருக்கா. என்ன சொல்ற நீ? நான் தான் அனுப்பி வச்சேன். நீ சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியல. வாழ முடியாத என்னோட காதல் வாழ்க்கையில வாழப்போற உங்க காதல் வாழ்க்கைக்காக ஒரு பாலமா இருக்கணும்னு நினைச்சேன். நடிப்பு உனக்கு பிடிக்காம இருக்கலாம், ஆனா உன் காதலனை சந்திக்கிறதுக்கு ஒரு தடவையாவது நடின்னு அவகிட்ட சொன்னேன். விஜய், அவ நடிக்க போல, உன்னை பாக்குறதுக்காக நடிக்கிறேன்னு பொய் சொல்லிட்டு போயிருக்கா. நாளை காலையில ஏவிஎம் ஸ்டுடியோல ஒவ்வொரு நிமிஷமும் உனக்காக காத்துட்டு இருப்பா. சீக்கிரம் போ விஜய். நடிக்க ஆரம்பிச்சால, அடுத்த பிளான் சி நடக்கும். கவலைப்படாத, நீதான் வளர்ப்பு தானே. அங்க ஷூட்டிங் நடக்கல, ஃபைட்டிங் தான் நடக்குது, போய் பாருங்க. ஒண்ணு இல்ல வா. உன்னை நடிப்ப டெவலப் பண்ணுறா, டெவலப் பண்றியா? சினிமாவுக்குள்ள சினிமாவா? விஜய் மராட்டி ஜெய் பஜ்ரங் பலி, ஜெய் பஜ்ரங் பலி. நான் தான் கதாநாயகன், நான் தான் வில்லன். விஜய், அந்த சேட்டோட வீடு எங்க இருக்கு எனக்கு நல்லா தெரியும். நம்ம 7 அசோக் அவென்யூ. சீக்கிரம் கிளம்பு. எங்கடா என் திவ்யா? அங்க என்னடா பாக்குற? நான் தான் சூரபத்ரன். என்னோட விஸ்வரூபத்தை நீ பார்த்ததில்லை இல்ல? இப்ப பார். டேய், ஒண்ணு என்ன அடிச்சிட்டு இவளை நீ தூக்கிட்டு போ, இல்ல ஒண்ணு அடிச்சிட்டு இவளை நான் தூக்கிட்டு போறேன்.
ஸ்டார்ட் சவுண்ட் 555 டேக் 1 ஆக்ஷன். என் வாழ்க்கை பாதையோட முதல் படியில் இப்ப நான் கால வச்சிருக்கேன். அதுக்கு நீங்க தான் காரணம். இனிமே என்னோட வளர்ச்சி உங்க கையில தான் இருக்கு. இந்த திரைப்படத்தை முழுமையாக கண்டு மகிழ உடனே டவுன்லோட் செய்யுங்கள் ராஜ் டிஜிட்டல் டிவி OTT ஆப். வருடத்திற்கு வெறும் 299 ரூபாய் மட்டும்.